திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி படிப்பதற்காக அடியேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம் ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல், பிறகு திருத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளா அமைய வாழ்த்துக்கள். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் ஆம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதற்சவையை நெறிதான் பெற்ற புண்ணிய 12 நபுவனம் உய்ய, இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றால் தான் திருவருள் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திருக்கதவும் திருத்தல்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமான் உற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த சிவ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சிவாயனமே. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலல் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எல் நகை கொன்னின் திருபடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரன் பயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். நன்றி ஐயா. சித்தம்பலம். நன்றி சிவபெருமான். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அன்னாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்திக்க நமக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் திருமந்திர நூலினை இயற்றிய திருமூல நாயனாருக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து மனமொழி மெய்களாலே வணங்கி அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய அதிகாலையிலே நம்ம எல்லாம் சந்திக்க வைத்திருக்கக்கூடிய திருவருளுக்கும் பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்துக்கு காரிய குருவாகும், பிறகு காரண குருவாகவும் வந்து, பிறகு சிவகுருவாக வந்து திருவடி என்னதென்று சுட்டி காண்பித்து அந்த திருவடியில இளைப்பாறக்கூடிய வாழும்போது திருவடி பேரு கொடுக்கக்கூடிய அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி சரணம் சரணம் செய்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைக்குண்டான திருமந்திர பாடல் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே 15வது தலைப்பில் இருக்கிறது. அதில் 13வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நேற்று நாம் 12வது பாடல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம
13வது பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். காட்டலுமாகும் கலந்திருபத்தேழில் காட்டலுமாகும் கலந்தெழும் ஒன்றென காட்டலுமாகும் கலந்திருபத்தெட்டில் காட்டலுமாகும் கலந்த இறைந்தே காட்டலுமாகும் கலந்த 27 காட்டலுமாகும் கலந்திருபத்தேழில் காட்டலுமாகும் கலந்தெழும் ஒன்றென காட்டலுமாகும் கலந்திருபத்தெட்டில் காட்டலுமாகும் கலந்த இறைந்தே இனி பாடலை கொஞ்சம் பதமா பிரிச்சிருவோம். பிரிச்சு பார்த்துருவோம். காட்டலும் ஆகும் கலந்திருபத்தேழில் காட்டலும் ஆகும் கலந்தெழும் ஒன்றென காட்டலும் ஆகும் கலந்திருபத்தெட்டில் காட்டலும் ஆகும் கலந்த ஈரைந்தே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். தருமபுரம் ஆதீனம். பொழிப்புரை. பிராணவாயு 27 நாள் இடைநாடி வழியாக இயங்கினால் அப்பால் ஒரு திங்களே வாழ்நாள் என்பதை மெய்ப்பித்து காட்ட முடியும். அதே பிராணவாயு இடது நாடியிலே 28 நாள் இயங்கினால் அப்பால் 10 நாள்களே வாழ்நாள் என்று காட்டலாம். இது வரைக்கும் வருட கணக்குல சொல்லிட்டு வந்த நம்முடைய திருமூல நாயனார் இனி வாழ்நாளை எப்படி வகுத்து சொல்ற நாட்கள் கணக்குல வந்துட்டார். வாழ்நாளை வருட கணக்குல சொல்லிட்டு வந்தார். 80 வருஷம் உயிர் வாழ்றது எப்படி, அப்புறம் 60 வருஷம் உயிர் வாழ்றது எப்படி, அதுக்கப்புறம் 50 வருஷம் உயிர் வாழ்றது எப்படி, அப்புறம் 33 வருஷம், அப்புறம் 25 வருஷம், அப்புறம் 20 வருஷம், அப்புறம் 12 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்படியே ஒவ்வொரு வருஷமா ஆயுளை குறைச்சிக்கிட்டே வந்தவர் 6 மாசம், அதுக்கப்புறம் 12 மாசம், அதுக்கப்புறம் 6 மாசம், அதுக்கப்புறம் 5 மாசம், அதுக்கப்புறம் இப்படி மாதம் கணக்குல வந்தார். திங்கள்னா மாத கணக்குல வந்தார். இப்போ நாட்கணக்குல வந்துட்டார். இந்த மூச்சனுடைய அளவை பொறுத்து, பிராணனுடைய அளவை பொறுத்து வாழ்நாளுடைய கணக்கை இடது நாசியிலேயே பயணிக்கக்கூடிய அந்த நாள் கணக்கா பயணிக்கக்கூடிய வகையில பார்க்கும்போது ஒருத்தருக்கு 27 நாள் இடது நாடி வழியாகவே சுவாசம் இயங்கினால் அந்த உயிர் ஒரு திங்களே வாழ்நாள் என்பதை மெய்ப்பித்து காட்ட முடியும். 27 நாள், அதாவது ஒரு மாசமும் இடது நாசியிலேயே போதுன்னு சொன்னா அந்த உயிர் அவ்வளவுதான். அவனுடைய வாழ்நாள் ஒரு மாசம்தான் அப்படின்னு கணிச்சிட்டாரு. ஆனா 28 நாள் இயங்குச்சுன்னா அப்பால் 10 நாள்களே வாழ்நாள் என்று காட்டலாம். அப்போ மாத கணக்குல சொல்லி அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாசத்துக்கு கணக்கு சொல்லியிருக்காரு. 27 நாள் இடது நாசிலேயே சுவாசம் செயல்பட்டதுன்னா வாழ்நாள் ஒரு மாசம்ட்டாரு. மெய்ப்பித்து காண்பிக்க முடியுமா? காட்டலுமாகும் கலந்தெழு ஒன்று 22 நாள் இயங்குச்சுன்னா அந்த 10 நாள், அது 10 நாள் தான் வாழ்நாள் என்று காட்டலாம். அப்போ ஒரு மாசத்துல இருந்து இறங்கி இப்ப நாள் கணக்குல வந்துட்டாரு.
என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இல்ல? சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பா. காட்டலுமாகும் கலந்திருபத்தேழு. இது வந்து பாடல்கள் பொடிப்புரை அடிப்படையில பேசினது. இனி யதார்த்தமா சிகார சைவ நெறி பாடசாலையில் நம்ம என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமான வாழ்க்கையில இந்த பாடல் நமக்கு என்ன சொல்ல வருது திருமூல நாயனார் மூலியமா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். காட்டலுமாகும் கலந்திருபத்தேழில் 27 நாள் தவத்துல உட்காந்து புருவ நடுவுல கவனத்தை செலுத்தணும்னா ஒரு மாசத்துல அம்மையப்பரை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமா எழுதப்பட்ட பொடிப்புரையில சொல்லப்படுது. ஆக்கப்பூர்வம்னா சோர்ந்து போகக்கூடாதுன்றது எழுதப்பட்டது. எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த கில்டி கான்சியஸ் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு பிறந்த நாள் தெரியலாம், ஆனா அவனுடைய டேட் ஆஃப் டெத் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா நிம்மதி போயிடும். அந்த வகையில எல்லாருமே மரணிக்க போறாங்கன்ற உண்மை தெரியணும். அதுதான் வாழ்க்கையினுடைய இயல்பு. வந்தவங்க யாரும் அப்படியே வந்து இருந்துட்டாங்கன்னா பூமி என்ன ஆகிறது? அந்த கணக்கு அடிப்படையில உண்மை எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் பிறந்த நாள் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி வரப்போற அந்த டேட் ஆஃப் டெத் வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த மனம் சுருங்கிடும், இந்த மனம் நொந்து போயிடும். இந்த மனத்தினுடைய இயல்பு என்னது? ரொம்ப நாள் வாழணும். அதுக்கு இப்ப ஆசைப்படுறதுதான் அப்படி வேலையே. அலறவன் ஆசைப்படவும் அவன் விருப்பு எய்தவும். அலறவன்னா நான்முகன், மலரவன்னா விஷ்ணு. ரெண்டு பேரும் விருப்பப்பட்டதால் தான் உலகம். இவங்களுக்கு வேலைன்னா விருப்பப்பட்டதுதான் வேலை. ஆனா விருப்பங்கள் நிறைவேறுமானா ரொம்ப அதுதான் பிறவி. பிறவியை பெருக்கிட்டே போகும். விருப்பப்பட்டதுக்கு அந்த மாதிரி பிறவி என்ன? ஆசையராய் பாசம் விடாய் கொண்டு போய் கீழே விட்டுடும். அதோட இயல்பு அது, நேச்சர். அல்லறவன் ஆசைப்படவும். அப்ப ஆசைப்படுறதுனால இறைவன் இறங்கி வந்து அந்த உயிர்களுக்கு வினையை கூட்டி அதை செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ பாசிட்டிவா சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நெகட்டிவ் இல்லாம நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு பொழிப்புரை சொல்லுபவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 27 நாள் உட்காந்து பாரு, உட்காந்து புருவ நடுவில் கவனிச்சு பாரு, உனக்கு ஒரு மாசத்துல சித்தி ஆயிடும் அப்படி கணக்கு சொல்றாங்க. ஆனா பொழிப்பு தர்மபுர ஆதரத்துல வாழ்நாளை கணக்கு பண்ணி சொல்ற ஆயுள் புரட்சி இல்லையா? அதெல்லாம் ஆயுள் புரட்சியை பத்தி பேசுது. இந்த ஆயுள் புரட்சியை பத்தி பார்க்கும்போது மனம் நொந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த இந்த பாட்டுக்கு பொருள் வந்து தவத்துக்கு பக்கம் திருப்பிட்டாங்க. அதாவது விதியை மதியால வெல்லக்கூடிய இடத்துக்கு திருப்புறாங்க. அப்ப விதியை மதியால வெல்லக்கூடிய விஷயம் எப்படி கிடைக்கும்னா குருநாதருடைய அருளால தான் கிடைக்கும். இதுதான் நம்ம நேத்து கடந்த பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த பாடல் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் பொருந்தாது, அவங்களுக்கு அது அப்பாற்பட்ட செயல் அப்படின்னு பேசிட்டு வந்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். எப்படி விதியை வந்து மதியால பார்க்கறது, மதியால வெல்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஏலாதன எல்லாம் இயல்விப்பானா இறைவனுடைய திருவடி பத்தி எல்லாம் பேசிட்டு வந்தோம். அப்ப சாமியால முடியாது ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். சாமியோட பெருங்கருணை அது. நிற்பதும் நடப்பதும் அவன் செயலாலே. இப்படி யார் ஒப்பு கொடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து முருகபெருமானுடைய கருணை, அவ்வளவுதான். வாழ்க்கையில சரணடைஞ்சவர்கள் நடத்துறது இறைவன் தான் அப்படின்னு சரணடைஞ்சவங்களுக்கு பத்தி கவலை இல்லை. சாமி கொண்டு போய் சேர்ப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ,
வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி நீ என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டெங்கில் அதுவும் உந்தன் விருப்பன்றே, அதுவும் உந்தன் விருப்பன்றே. மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இது தலையை கொடுத்தவங்களுடைய. எல்லாருமே பாம்பின் வாய் தேரை மாதிரிதான். பாம்பு தேரையை பிடிச்சிச்சு, அது ஒரு நாள் முழுக்கத்தானே போகுது. அது மாதிரிதான் இந்த வாழ்வு. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பாட்டு இருக்கே, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் பாடிக்காரு. உறுதின்ட்டார. அப்ப பாம்பின் வாய் தேரை போல பிடிச்சது தான். ஆனா அந்த தேரை என்ன பண்ணுது, இந்த மனம் பின்னாடி 2 காலையும் முழுங்கிடுச்சு. பாம்பு முன்னாடி இருக்கிற 2 காலை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு முழுங்க போகுது. ஆனா இது என்ன பண்ணுது, அடுத்த நாளைக்கு உண்டான கனவுல இருக்குது. அவ்வளவுதான். அதான் பாம்பின் வாய் தேரை போல. இது அடுத்த நாள் கனவுல இருக்குது. பின்னாடிதான் 2 காலை முழுங்கிடுச்சு. இப்படி முழுங்கின காலை பத்தி அக்கறை இல்லாம இது கனவு காண்றது இதுக்கு வேலை. இந்த நானுக்கும் தானுக்கும். நான்னா பிரம்மா, தான்னா நாராயணன். இவங்க 2 பேருக்குமே அதை பத்தின அக்கறை இல்லாம ஆசைப்படுறாங்க. அப்புறம் காலன் வந்த பிறகுதான் தெரியுது கனவு வீணா போச்சு. இதுதான் அந்த ரகசியம். அப்போ இதுல தப்பிக்கிறதுக்கான வழி எல்லாம் கடந்த பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்திருக்கு. குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இதை பத்தின அக்கறை தேவையில்லை, ஒன்றும் பண்ணவும் வேண்டாம், அவசியம் இல்லை. சிவபெருமான சிவசிவா. இந்த மூச்சு பயிற்சியை முறையா கத்துக்கணும். யாருக்கிட்ட கத்துக்கலாம்னா, வாசி யோகம் தெரிஞ்சவங்கிட்ட கத்துக்கலாம். சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய அடியார்கிட்ட கத்துக்கலாம். ஏன்னா அவங்க வாசி யோகத்துக்கு போனதுனால திருநெற்றி நெறியில வரமாட்டாங்க. அதான் திருநீர் அணியாதவர்கள் நெற்றிப்பாள். என்னதான் வித்த கத்திருந்தாலும் சின்னம் இல்லைன்னா, அது பெருமானுக்கு அடிமை செய்யலைன்னா நல்லா இருக்காது. ஆனா எது அடிமை செய்யணும், எங்கதான் அடிமை செய்யணும்னு தெரிஞ்சு அடிமை செஞ்சோம்னா, அப்போ உள்ள இருக்கிற திருநீரை கண்டுபிடிச்சவங்க வெளியில இருக்கிற திருநீர் தேவையில்லை. திருநீர் எதுன்னு தெரிஞ்சுக்கினாலும் போதும். திருநீர் எதுன்னு தெரிஞ்சுக்கினா போதும். உயிர் நீர், உமிழ்நீர். உயிர் நீர் தான் உமிழ்நீர். அமுதம்னு சொல்லக்கூடியது உமிழ்நீர் தான். இந்த உமிழ்நீர் தான் அமுதம்னு பேசணும். நம்ம வாழ்நாளை நீட்டிக்கிறத பத்தி பேசுறோம். ஆனா பாடலும் வந்து கணக்கு பண்ணி சொல்லிடுச்சு. இவ்வளவு நாள் தான், 27 நாள் இடது நாசையில போச்சுன்னா 1 மாசம்தான் உயிர் வாழ்வு. 28 நாள் போச்சுன்னா 10 நாள் தான் உயிர் வாழ்வு. அவ்வளவுதான். அப்படி இதை பார்த்து நொந்து போகாம இருக்கிறதுக்கு தான் தவத்துக்கு வாங்கன்னு சொல்றது. அவ்வளவு சீக்கிரம் எப்படிங்க ஐயா தவத்துக்கு வர முடியும்? உண்மைதான். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க வாழ்ந்து காமிக்கல. காலையில எழுந்து பல்லு விளக்கணும், காலையில எழுந்து குளிக்கணும், காலையில எழுந்து பொழப்ப தேடணும், பழைக்கிற வழியை பார்க்கணும். இப்படி போன மனசு காலையில எழுந்து படைச்சவனை தேடணும்ன்ற எண்ணம் வரல. காலையில் எழுந்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் தூவி ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரு. அப்போ இந்த பாம்பின் வாய் தேரை போல இருந்த உண்மையை தெரிஞ்சவங்க ஆனது ஆட்சி போக போற நம்ம தேஞ்சி அழியறதை விட எம்பெருமான பாடி அழியலாம், பாடி துதிக்கலாம். அப்ப பாடினவங்களுக்கு நிச்சயம் கைலாயம் உண்டு, பரலோகம் உண்டு. பாடி பரவுவார், பசி தீர்ப்பார், அடங்கல் மேல் வருவார், ஆசை தீர கொடுப்பார். இப்படி யார் ஒருத்தர் பாடிட்டாங்களோ, அடங்கல்னா கால மேல வருவாரு, ஆசை தீர கொடுப்பாராம்.
விடைமேல் வருவார் ஆசை தீர. அப்படி கொடுக்கவும் செய்யறாரு. தனு கரண புவன போகங்களையும் சாமி என்ன பண்றாரு? கொடுக்கவும் செய்யறாரு. அப்போ முறையா ஒரு குருநாதர் மூலியமா உட்காந்து தவத்துல உட்காந்துடணும். ஆமா, கேள்விப்பட்ட அன்னைக்கே உட்காந்துடணும். முயற்சி பண்ணணும். கண்களை ரெண்டுமே கொண்டு போய் பொருள் நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி திருவினையாக்கும். அந்த முயற்சி திருவினையாக்கும். அது களவுபடாத காலம் சொல்லுவோம். அப்ப திருடுறதுக்கு ஒரு திருடன் எப்படி போறானோ, அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்துட்டு எப்படி திருடணும், நூதனமா திருட்டுலாம் செய்யறான்ல, அந்த மாதிரி திருடுறதுக்கு போற மாதிரி தவத்துக்கு போகணும். கள்ளத்தனம் என்று சொல்லக்கூடிய எப்படி திருட்டுத்தனமா போய் ஒரு பொருள் திருடுறதுக்கு மனசு போதோ, அது போல இறைவன்ட்டும் போகணும். எப்படி போறது? திருடுறதுக்கு போறோம்ல, ஒரு பொருளை திருடுறதுக்கு எவ்வளவு கள்ளத்தனம் பண்றோம் யாருக்கும் தெரியாம. கண்ணும் காதும் வச்ச மாதிரி திருடுறோம்ல. அப்போ திருடும் போது எப்படி அவ்வளவு நாசுக்கா திருடுறோமோ, அது போல இறைவனுடைய திருவடியை தொடர்றதுக்கும் அந்த மாதிரிதான் போகணும். பகல்ல பக்கம் பார்க்கிறோம், இரவுல அது கூட பார்க்காம இருக்கணும். அதாவது திருடுறதுக்கு எப்படி, கள்ளத்தனத்துக்கு எப்படி ரகசியமா போய் கதவை சாத்திக்கிறோமோ, அது மாதிரி அதே மாதிரிதான் இறைவனை வணங்குறதுக்கும் கள்ளத்தனமா தான் அவ்வளவு ரகசியமா பார்க்கணும். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா, மண்ணை தின்னாலும் மரவா தின்னணும். மண்ணை தின்னாலும் மரவா தின்னணும். அப்போ இறைவனுக்கும் நமக்கும் ஒரு விதமான காதல் உண்டாகும். ஏஜென்ட் இருக்கக்கூடாது. இறைவனுக்கும் நமக்கும் யாரும் கூட ஏஜென்ட் இருக்கக்கூடாது. ஏஜென்ட் இல்லாம நேரடியாவே இறைவன்கிட்ட பேசக்கூடிய கலையை நாம கத்துக்கணும். அதான் கள்ளத்தனம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. ஏ காடுடைய, எதுக்கு இந்த பாட்டு? காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். உள்ளம் கவர் கல்வன். அப்போ கல்வன் அப்படின்னா யாரு? இறைவன். அப்போ உயிர்களை எல்லாவற்றையும் உடமையாக கொண்டுள்ளவன். மாயப்பிறவி உன்வசமே அப்படின்றார். மாயப்பிறவி உன்வசமே. நீ நினைச்சா பாசத்திலையும் தள்ளி விடலாம், நீ நினைச்சா பாசத்தையும் விடுவிக்கலாம். கல்வன் ஆயிற்று. உள்ளம் கவர் கல்வன். மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி என போகத்திலையும் தள்ளலாம், யோகத்திலையும் தள்ளலாம்.
என்ன போகத்திலையும் தள்ளலாம், யோகத்திலையும் தள்ளலாம், தனு கருண புவன போகங்களிலையும் தள்ளி விட்டுடலாம். எங்கேயாவது ஆண்டு அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு தள்ளி விடலாம். இல்லைன்னா போதும், வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம் அப்படி பாட வச்சு என்ன உள்ளேயாவது கூப்பிட்டுக்க. அகத்தும் இல்லை, புறத்தும் இல்லை, அகத்தும் இல்லை, புறத்தும் இல்லை. என்ன சொல்றாரு சுந்தரர்? என்ன உள்ளேயும் வச்சில்லையே, வெளியும் வச்சில்லையே. ஒண்ணு உள்ள வச்சிருங்க, இல்லைன்னா வெளியே வச்சிருங்க சாமி. ஒண்ணு என்ன திருவடி காமிச்சு உள்ள கொண்டு போய் என்ன பரிபூரணத்துல நிலைநிறுத்துங்க, இல்லைன்னா உலகத்து இன்பங்கள் போகங்களை கொடுத்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்து என்ன வெளியே வாழ வைங்க. கேட்கறது சுந்தரர் சொல்றாரு, ஒண்ணு அகத்தும் இல்லை, புறத்தும் இல்லை, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை, கழலடி தொழுது உயினல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆழ்குழி பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளிவுளீரே. உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு. இப்படி புலன்கள்ல வழி போய் நானு ஆழ்ந்து போய் நானு மாட்டிட்டு இருக்கனே, ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்ய. பாட்டு அதான் சொல்லுது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணம் இல்லை, கழலடி தொழுது உயினல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆழ்குழி பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளிர்வொளீரே. சாமி, இப்படி வெளியே ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு அருளி செய்யனா, இதுல போய் மாட்டி அதை சதம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனே, இந்த உலகம் பொய்யாயினை எல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டு சாமி, ஒண்ணு அகத்துல சேர்த்துட்டு இல்ல புறத்தை விட்டுடு. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய ஆசைகளால் வரக்கூடிய துன்பங்களை பத்தியும் இந்த போகங்களால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை பத்தியும் அதுல இருந்து விடுதலை பெறுவதை குறித்தும் அவர் பாடும்போது அந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல சொல்றாரு, அதுல இன்னொரு வரி இருக்கு, அந்த வரியை பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். 27 நாள் இடது நாடியில ஓடணும்னா 1 மாசம்தான் உயிர் வாழ்வு. 28 நாள் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு 10 நாள் தான் உயிர் வாழ்வுன்றது என்னதான் பார்த்து பார்த்து பயந்தாலும் அதை தக்க வைக்கிறதுக்கு வழி என்னன்னா பக்தி தான். பக்தியால முடியும்ன்றதுதான் அங்க உண்மை. அப்ப யார் ஒருத்தர் பக்தியால சரணடைஞ்சிட்டாங்களோ, எம்பெருமான நினைச்சு உருகி அங்க ஒண்ணு கூடிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை அந்த பரிபூரணத்துல. அப்போ ஏன் இந்த திருமுறைகள் வெற்றி பெறுது அப்படின்னா பக்தியால தான் நிகழும். என்னதான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு யோகத்துல இருந்தாலும் ஞானத்துல இருந்தாலும் இறைவன் நடத்துறாருன்ற பயமும் பக்தியும் நிச்சயம் வேணும்.
என்னதோ இங்கு அதிகாரம் அப்படின்றார் மாணிக்க வாசகர். உம்மது அதிகாரம் மாயப்பிறவி உன்வசமே, மாயப்பிறவி உன்வசமே அப்படின்றார். இந்த மாயப்பிறவி உன்வசமேன்னா சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நீ நினைச்ச மாயிலிருந்து விடுபட்டு என்ன பண்ணலாம், முக்தியும் தரலான்ட்டார். திருச்சிற்றம்பலம். இருங்க அந்த இது எடுத்துக்கிறேன். திரு ஓணகாந்தன் தலையில சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடின அந்த பாடல் நம்ம எடுத்துக்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அவர் எப்படி அதை பார்க்கறதுக்கு புலம்பல் மாதிரிதான் தெரியும், ஆனா அது புலம்பல் இல்லை, அதான் உண்மை. ஒரு கல்யாணத்துக்கு முதல் கல்யாணத்தை சாமி தடுத்துட்டாரு, 2வது கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு, 3வது கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு. மொத்தம் 3 கல்யாணத்துல பார்ட்டிசிபேட் பண்றாரு. யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள். திருச்சிற்றம்பலம். அதுல சொல்றாரு, அகத்தும் இல்லை புறத்தும் இல்லை அப்படின்ற வரிக்காகத்தான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சிவபெருமான, சிவசிவா, திருச்சிட்டம். கொஞ்சம் பொறுங்க, வந்துட்டு. திருச்சிற்றம்பலம். வாரிரங்குழல். திருச்சிற்றம்பலம். பொய்மையாலே போது போக்கி. வந்துட்டேன். 7வது பாடல். இந்த பாடலுக்காகத்தான். பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை, மெய்மை சொல்லி ஆலமாட்டீர், மேலை நாள் ஒன்று இடவும் கில்லீர், எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர், ஏதும் தாரீர், ஏதும் போதீர், உம்மையன்றே எம்பெருமான் ஓணகாந்தன் தளிவுளீரே. பாடலுக்கு உண்டான விஷயம் என்னன்னா, பொய்மையிலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கனே, பொய்மையாலேயே உலகம் போயிட்டு இருக்குது, புதிராவே வாழ்க்கை இருக்குது, அடுத்தது என்னன்னு தெரியாமலேயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, புறத்தும் காணப்பட மாட்டீர், அகத்தும் காணப்பட மாட்டீர், சுந்தரா நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் அப்படியாவது உறுதிமொழி கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்ல ஏதாவது புறத்தை நம்ம பாக்குற சாமி திடீர்னு அந்த விக்கிரகம் மகனே நான் இங்க இருக்கின்றேன் அப்படின்னு அப்படியாவது ஒரு ஊர்ஜிதமாவது இருக்குதா? அதுவும் இல்லை. இப்படி நடந்தா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு லிங்க மூர்த்தத்தை பாக்குறீங்க, இல்ல ஒரு விநாயகரை பாக்குறீங்க, குழந்தாய் என்ன வேண்டும் உமக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்பா அடி நம்ம வந்துட்டோம், வந்தவொன்னு சாமி என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு, சாமி எனக்கு இதுதான் வேணும். அப்ப ஒரு விக்கிரகத்தை பார்த்த உடனே இப்படி ஒரு அசரீரி வந்தா எப்படி இருக்கும்? சுந்தரா வேண்டியதை கேள் அப்படின்னு ஒரு அசரீரி வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை, மெய்மை சொல்லி ஆலமாட்டீர், மெய்மை சொல்லி ஆலமாட்டீர். உண்மையை சொல்லிட, இதுதான் உண்மை, இதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது போ. அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? நாம உண்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம நிம்மதியா இருந்துடலாம்ல. எவ்வளவு அழகா இருக்கும். மெய்மை சொல்லி ஆலமாட்டீர்,
மெய்மை சொல்லி ஆலமாட்டீர், மேலை நாள் ஒன்று இடவும் கெல்லீர். சரி, மெய்யை தான் சொல்ல மாட்டேன். சரி, சாவையாவது கொடு, முடிச்சுக்கிறேன், முடிச்சுக்கலாம். இந்த வாழ்க்கை ரொம்ப புதிரா இருக்குது இல்ல. அடுத்தது என்னன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன உள்ளேயும் வச்சிருக்க மாட்டேன்ற, வெளியும் வச்சிருக்க மாட்டேன்ற. ஒண்ணு போகத்தையாவது கொடு, இல்ல யோகத்தையாவது கொடு. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ரெண்டும் கட்டானா வச்சிருக்கிறியே. சரி, உண்மையாவது சொல்லிடு. இவ்வளவுதான்பா உன் வாழ்நாள், இவ்வளவுதான் உன் மேட்ரு, இதெல்லாம் முடிச்சுட்டு நீ வந்துட போற. அப்படியாவது அதையாவது காட்சிப்படுத்தி கொடுத்துரு. இல்ல, அதுவும் இல்லை. மேலை நாள் ஒன்று இடவும் இல்லீர், அப்படின்னா அதையாவது முடிச்சிரு. மேலை நாள்னா முடிஞ்சிரு, அதை முடிச்சிருன்னா அந்த வாழ்க்கையாவது முடிச்சிரு சாமி. அப்போ இதுதான் கேள்வி, இதுதான் பக்தி. எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர். அப்ப நான் உனக்கு வேண்டாவா அப்படின்னு மாணிக்கவாசர் கேட்கிறார்ல. கோனே என்னை குழைத்தாயே அப்படின்ற மாதிரி, நான் தான் உனக்கு வேண்டாவா? அப்ப நான் பூமியில நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்ப நான் உனக்கு வேணாவா? எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர். அப்ப நான் உனக்கு வேணாவா? ஏதும் தாரீர், ஏதும் போதீர். எனக்கு ஒண்ணும் தரவும் இல்லை. மாநிதியும் தருவன் என்று சொன்னீரே அப்படின்ற மாதிரி கேட்கிறார். எம்மை ஆளாக பெருமளவும் விடாது வழக்காடுதல் அல்லாது பெற்றுவிட்டால் பின்பு எம்பால் ஒரு பணியும் விரும்புகின்றீர். கல்யாணம் பண்ணிக்க போனேன், வழக்காடி என்ன பண்ணீங்க? நீ எனக்கு அடிமைன்னு கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்துட்ட பிறகு ஒரு பணியும் செய்ய விடல. எப்படி நோக்கணும்? நீர் எமக்கு யாதும் ஈகின்றவராகவும், எனக்கு எதுவும் கொடுக்குற மாதிரியும் தெரியல, எதையும் சொல்லி செய்கின்றவராரும் தெரியல, தோன்றவும் இல்லை. எனக்கு புரியலையே சாமி அப்படின்றார். அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்முடைய குல தெய்வம். ஒவ்வொருத்தருக்கும் சிவனடியார்களுடைய குல தெய்வம். நாம கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவரே கேட்டார். அதனாலதான் தேவாரத்துக்கு வரணும், நீங்க 7ஆம் திருமுறைக்கு வரணும். எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சிவனடியாருடைய குலதெய்வமா மாறுறாருன்னா, வாழ்க்கையில என்னென்னலாம் கேட்கணுமோ அத்தனையும் அவர் கேட்டார். பித்தா பேரை சூடி சாமி திட்டினார். நீ திட்டினல்ல அப்படியே. அப்ப நம்ம எல்லாம் திட்டாமையா இருக்கிறோம்? சாமி உனக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா அப்படின்னு கேட்காமலே இருக்கோம் இல்லையே. நம்ம விருப்பம் நிறைவேறலைன்னா சாமியை திட்டு தானே செய்யறோம். அந்த மாதிரி அவரும் திட்டுகிறார். அந்த மாதிரி அவரும் திட்டிருக்கிறார். அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் நமக்கு ஒரு உதாரணம். அவருடைய வாழ்வே நம்முடைய வாழ்வினுடைய அச்சாணி. நம்ம என்னென்னலாம் பிரியப்படுறோமோ அத்தனையும் அவர் செஞ்சிட்டார். ஒரு மனுஷன் எதை கேட்டு வாங்கணுமோ அதையும் கேட்டு வாங்கிட்டார் தோழமையோட. அது மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட அணுகணும். இதுல பாருங்க, மேலை நாள் ஒன்று இடவங்கில்லீர், எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர், ஏதும் தாரீர் ஏதும் போரீர், உண்மையன்றே எம்பெருமான் ஓனகாந்தன் தலையுள்ளரே. உன்னதான கடவுள்னு நாங்க நினைச்சுக்கிறோம். நீ இல்லவா எங்களுக்கு தலைவன், நீதானே எங்களுக்கு நடத்தணும் அப்படின்னும் போதுதான் பக்தியால வெற்றி பெறலாம். இந்த பக்திக்காகத்தான் சாமி காத்திருக்காரு. நீ வேலைக்காரனா அப்படின்றது முக்கியம் இல்லை, நீ மூல காரணம்ன்றதும் முக்கியம் இல்லை. உனக்கு பணிவும் பக்தியும் இருக்கா? உனக்கு பணிவும் பக்தியும் இருக்கா? அப்ப விதியை மதியால வெல்றதுக்கு கூட பணிவும் பக்தியும் ரொம்ப அவசியம். பக்தியால வென்று விடலாம். பக்தியால வென்று விடலாம். நன்னம்பிக்கை, நம்பிக்கை, நன்னம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்மள வாழ வைக்குது, இல்லைன்னு சொல்லல. நம்புறோம், அதுல நல்ல நம்பிக்கை.
அதுதான் நம்மளை வாழ வைக்குது. தன்னம்பிக்கை. அப்போ எதிர்மறை எண்ணங்கள் என்ன பண்ணிடும்? நம்மளை வாழ வைக்காது, முடிச்சிடும். கதையே முடிச்சிடும். நம்மளை நாமளே அழிச்சுக்கலாம். அப்போ எண்ணம், சொல், செயல். எண்ணம் நல்லதா வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே நல்லதா மாட்டும். சொல்லு நல்லதா வெளியே வரும். அப்ப சொல்லு செயலா மாறும். இதுதான் அந்த ரகசியம். சரி, அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற மாதிரி இந்த வாழ்நாளை பார்த்து பயப்படாம பக்தியால, பக்திக்கு உதாரணமாக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை இறுக பற்றி கொண்டால் இந்த ஆயுள் பத்தின பயம் நமக்கு வேண்டாம். நாம என்னென்னலாம் வாழ்க்கையில சந்தேகப்பட்டு கேட்கிறோமோ அத்தனையும் அவர் கேட்டார். அத்தனையும் கேட்டார். 3 கல்யாண சம்பவம். அதான் முதல் கல்யாணத்துல தடுத்தாட்கொள்ளுதல். 2வது கல்யாணத்தை அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாமிட்டு இருக்காரு. எந்த ஒரு பொண்ணையும் போய் நேரடியா அவர் கேட்கவே இல்லை சுந்தரர். அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், அவ்வளவுதான். அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு காதல் பறவை நாச்சியாரோட. அதோட திரு ஒற்றியூர்லயே ஒரு பொண்ணை பாத்துடுறாரு. பாக்குறது விரும்புறது அவ்வளவுதான். இந்த பொண்ணு எனக்கு வேணும்ன்றாரு. உடனே சாமி கிட்ட தான் சொல்றாரு. என்ன வர்ற இடங்கள்லாம் இவனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சேன்னா, அப்ப 2வது கல்யாணத்துக்கும் ஒரு நாடகம் ஆடுறாரு. இவர் ஏற்கனவே திருமணமானவர், இவர் எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அந்த அம்மா யோசிக்குது. ஆனா அதுக்கும் மனசு அடிச்சுக்குது. இவரை பார்த்தா சாமியோட சுரூபமா மொத்தமே பக்தியின் உருவமா இருக்கிறாரு. ஆனா இவரோ திருமணமானவர். அப்படி என் மேல விருப்பம் இருக்குதுன்னா அவர் என்னை விட்டு போகக்கூடாது. அவர் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சத்தியம் வாங்கிக்கிறாங்க அந்த அம்மா. இருந்தாலும் பறவையோட காதல் நினைவு, அந்த திருவாரூர்ல ஏற்படுற அந்த ஒரு பெரிய நிகழ்வு விழா, ஆதிரை விழா ஞாபகம் வரும்போது திருவாரூருக்கு போகணுன்ற எண்ணம் சாமி ஏற்படுத்துறாரு. அவர் தான் ஏற்படுத்துறாரு. அப்போ இந்த சங்கிலி நாச்சியாருடைய தொடர்பை கண்டு துண்டிச்சுட்டு எல்லையை தாண்டாரு. கண்ணு போயிடுது. இவ்வளவு சம்பவம் நடக்குது. அவர் தான் பெண்ணு வேணும்னு கேட்கிறாரு. அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சாமி. விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த அம்மா என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாங்க. பறவை கிட்ட போயிடக்கூடாதுன்றதுல. ஆனா ஒருபோதும் பறவையும் சங்கிலியும் சந்திச்சுக்கவே இல்லை. பறவை நாச்சியாரும் சங்கிலியும் சந்திச்சுக்கவே இல்லை. ஆனா 2 பேரும் கட்டுப்பட்டு இருந்தார். சங்கிலிக்கும் பறவைக்கும் உண்மையா இருந்தார். யாரு? சுந்தரமூர்த்தி சாமி. பற்றாய வேற யாரே உடையன் அப்படின்னுவார். மேல ஆடி மேல தெரியும். சங்கிலிக்கும் பறவைக்கும் தானே நான் உண்மையா இருந்தேன், வேற யாரும் நான் பற்றாக கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்பார். இது சாமியோட திருவிளையாடல். சாமியோட திருவிளையாடல். இந்த உலகம் உய்வதற்காக சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்தார். எப்படி எல்லாம் நம்ம வாழ்நாள்ல பக்தி செலுத்தணும், எப்படி சரணடைன்றதுக்கு சாமி தான் உதாரணம். அதனால்தான் 4வர் பொற்றால் எம் உயிர் துணை. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த 4வர் பொற்றால் எம் உயிர் துணையை. நம்ம எப்படி வாழணும்ன்றதுக்கான அடையாளங்கள் தான் 4வருடைய பொற்றால் நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டாங்க. நாயன்மார்கள் படாததான் நம்ம பட போறோம். நான் கேட்கிறேன், அவங்க படாத துன்பமா? எவ்வளவு துன்பம், எவ்வளவு துன்பம். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா எவ்வளவு துன்பம், நினைச்சு பார்க்க முடியாத துன்பங்கள். வறுமையே பரிசா கொடுத்தாரு சிலருக்கு சாமி. காட்சி கொடுக்கும்போது எல்லா விதமான சொத்தும் கொடுத்தாரு. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதித்தோய் செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்திலே சிற்றம்பலமேயி செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. அப்ப உண்மையான செல்வத்தை கொடுத்தாரு. அப்போ பக்தியால சரி செய்யலாம்ன்றதுதான் இன்னைக்கு பாடம் நமக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்ப பக்தி எப்போ வரும் அப்படின்னா, குருநாதருடைய பெரும் கருணையினால, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அதான், வேற என்ன பண்ண முடியாது. அந்த பக்தி தான் சரியிலிருந்து வெற்றி பெற வழி தரும்.
அந்த பக்தி தான் கிரியில வெற்றி பெற வழி தரும். அந்த பக்தி தான் யோகத்திலிருந்து வெற்றி பெற வழி தரும். அந்த பக்தி தான் ஞானத்தை தரும். அந்த ஞானம் தான் ஈசன் பால் உள்ள அன்பு. ஞானம்னா என்ன? ஈசன் பால் உள்ள அன்பு. டைரக்டா பேசலாம். அப்பா, நான் படுறது போதாதா, இன்னும் நான் என்னென்ன படணும் அப்படின்னு சாமி அந்த வினையை கழிச்சு வைப்பாரு. அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு உரிமையா கேட்கிறாரு பார். எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர், ஏதும் தாரீர், ஏதும் போதீர், எதுவும் கொடுக்கவும் மாட்ற. ஏதாவது வாய் திறந்து சொல்றியா? ஏதாவது வாய் திறந்து சொல்றியா? அதுவும் இல்லை. எதுவும் வாய் திறந்து சொல்ல மாட்டேன்ற. உண்மையாவது சொல்லணும்ல, அதையும் சொல்ல மாட்டேன்ற. அதனாலதான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதையும் சொல்ல மாட்டேன்ற. அதுதான், இதுதான் பக்திக்கு ஒரு முன்னுதாரணமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறது அடையாளம் இதுதான். ஏன் நால்வர் உயிர்த்தால் நால்வர் பொற்றால் என் உயிர் துணை என்னும் போது நாம என்னென்னலாம் படணுமோ அதுக்கு முன்னாடி எல்லாமே பட்டு அனுபவிச்சு எழுதிட்டாங்க. வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மையாழ்வான் இருப்பதென்னீர். இதுல கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மையாழ்வான் இருப்பதென்னீர். உன்னுடைய வல்லமையெல்லாம் பேசி நாங்க வாழ்த்துறோம். சரி, இந்த வாழ்த்த கேட்டாவது ஒண்ணு நான் இருக்கிறேன் அப்படின்னாவது சொல்லிடு. வாய் திறந்து ஒன்று இல்லை என்ன, நான் இல்லைன்னு சொல்லிடு. இல்லைன்னா உண்டுனாவது சொல்லு. எமக்கு ஈய ஏதேனும் ஒரு பொருளை இல்லைன்னாவது சொல்லு, இல்லைன்னா உண்டுனாவது சொல்லு. என்ன நீ பணி செய்யறது? எம்மை ஆழ்வான் இருப்பது எண்ணீர். அப்படி என்ன வச்சிருக்கிறீங்கல்ல, என்ன ஒரு பணிகொண்ட ஒரு ஆளா வச்சிருக்கிறல்ல. பல்லை உக்க படுதலையில் பகலெல்லாம் போய் பலித்திரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தலைவொளீரே. சரி, அப்படியாவது வாழ்க்கையாவது எடுத்துக்க சாமி. ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தலைவொளீரே. சரி சாமி, என்ன எடுத்துக்க சாமி அப்படின்றார். அதனாலதான் இந்த பாட்டு பாடினா சாமி உடனே எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமல பாடினோம்னா அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம், பாட்டுடைய அர்த்தம் தெரியணும்ல. வல்லதெல்லாம் சொல்லி உன்னை வாழ்த்தினாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய பொருள் இருக்குதா இல்லையான்னு நீ சொல்லணும். அதுவும் இல்லை. வல்லதெல்லாம் சொல்லி உண்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை என்று எண்ணீர். இல்லைன்னு சொல்ல மாட்டேற, உண்டுன்னு சொல்ல மாட்டேன்ற. எம்மையாழ்வான் இருப்பது எண்ணீர். அப்புறம் என்ன வேற பணிக்கு வர வச்சிருக்கேன் ஆளா, என்னையும் ஒரு ஆளா வச்சிருக்கிற உயிரோட. இதோட பக்தி என்ன வேணும்? இதோட பக்தி என்ன? அப்ப பக்தியால ஆயுளை வென்று விடலாம். பக்தியால ஆயுளை வென்று விடலாம்.
இந்த பதிகம் ரொம்ப முக்கியம். அடியார் பெருமக்களுக்கு இது பொன் பெற்ற பதிகம், பொருள் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. அப்படி இல்லை, முக்தி பெறுவதற்கு, எம்பெருமானுடைய திருவடியை பெறுவதற்கு, அந்த செல்வத்தை பெறுவதற்கு பாடப்பட்ட பாடல். உரிமையாக இறைவனோடு கேட்டு பெறுதல். இறைவனுக்கும் நமக்கும் எந்த ஏஜென்ட்டும் இல்லாம ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பதிகம் தான் இந்த நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு. இப்படி யார் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் எல்லாம் உண்டு. எவ்வளவு தைரியமா கேட்கிறாரு பார். ஒன்னும் இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா சொல்லு, இல்லைன்னா சாவு எடுத்துக்கோ, என்ன உயிர் எடுத்துக்கோ. கொல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தலிவுலீரே. இதுதான் பக்தி. இந்த பாடலை பாடும்போது நிச்சயம் அதுவும் செயல்படும், அதுவும் செயல்படும். அப்போ இந்த புதிரான வாழ்க்கையில, செய்வதும் அறியாம திகைக்கிற இந்த வாழ்க்கையில, நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம புரியாம இருக்கிற இந்த வாழ்க்கையில அவனுடைய பெரும் கருணையினால நமக்கு இது உண்மை புரிஞ்சு தெளியறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. இப்போ குருவருளால பக்தி செஞ்சு இடைத்தார்கள் யாரும் இல்லாம எம்பெருமான திருவடியை நேரடியா பார்க்கக்கூடிய அந்த இது குருவருளால மட்டும்தான் வாய்க்கும். அப்ப பக்தியால எல்லாம் சாத்தியமாகிறது. எல்லாமே சாத்தியமாகுது. அதனாலதான் பக்தி சிறந்தது. கலியுகத்துல பக்தி ரொம்ப சிறந்தது. முறையா தவம் படிக்கல, முறையா யோகம் படிக்கல, முறையா கிரியை செய்யல, முறையா சரியை செய்யலன்னும் போது நாளும் நான் சரியா செய்யலையே, சீலமின்றி நோம்பின்றி அறிவின்றி செறிவின்றின்ற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலையே. ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல, ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனா என்னன்னு தெரியல, ஆசனம்னா என்னன்னு தெரியல, பிராணாயாமம்னா எனக்கு என்னன்னு தெரியல, பிரத்யாகாரம்னா எனக்கு என்னன்னு தெரியல, தாரணைனா என்னன்னு எனக்கு தெரியல, தியானம்னா எனக்கு என்னன்னு தெரியல, சமாதினா எனக்கு என்னன்னு தெரியல. சீலமின்றி நோம்பின்றி அறிவின்றி செறிவின்றின்றாங்கல்ல, சரின்னு தெரியல, கிரியைன்னா என்னன்னு தெரியல, யோகம்னா என்னன்னு தெரியல, ஞானம்னா எனக்கு என்ன ஒண்ணுமே தெரியல. நான் ஒரு ஞானம் சொன்னேன், அவ்வளவுதான். இதுதான் பக்தி, இதுதான் பக்தி. எனக்கு எதுவும் தெரியல சாமின்னு ஒத்துக்கிறது தான் பக்தி. அப்ப தன்முனைப்பு அங்க அழிஞ்சு போயிடும். ஈகோ உற்பத்தி ஆகிற இடம் ஒழிஞ்சு போயிடும். அப்ப தன்முனைப்பு போயிடுச்சுன்னா வெற்றி தான். வெற்றின்னா நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சு, அவ்வளவுதான். நான் ஒரு முட்டாள், நான் ஒரு மண்ணு, அவ்வளவுதான். நான் ஒரு தூசு. இங்கு என்னால் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை. பட்டினத்தார் தான் நமக்கு ஞாபகம் வரணும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என்னதென்ற மாயை போயிடுச்சுன்னா யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேனே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. சரி, என்னை வச்சு என்ன பண்றியோ பண்ணு, அவ்வளவுதான். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமான் திருவடியை எப்படி தோழமையோடு கேட்டு பெற்றாரோ அதுபோல மாணிக்கவாச சுவாமிகள் தன்னுடைய பக்தியால, இடையறாத பக்தியினால திருவாசகம் என்னும் தேன் மூலியமா கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, பெற்றுக்கொண்டார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே.
அப்ப திருவடி பெயர் பெற்றதனுடைய இன்பத்தை அவர் சொல்றாரு. இவர் திருவடியை பெறுவதற்கு என்ன பண்ணணுமோ அதை பாடுறாரு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் மாணிக்கவாசகர் சாமிகளுக்கும் வித்தியாசம் புரியுதா? அவங்க ஒரு நெறி, அவ்வளவுதான். ஒருத்தர் சரியை நெறி, ஒருத்தர் கிரியை நெறி, ஒருத்தர் யோக நெறி, ஒருத்தர் ஞான நெறி. ரெண்டுமே எல்லா நெறியும் அங்கதான் இறைவன்ட்டு தான் போய் முடியுது. அதனால பக்தின்ற ஒரு முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே. கடந்த 3 பாடல்ல இந்த பாடல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. இவ்வளவு நாள் சுவாச்சா இவ்வளவு நாள் தான் சாவு, வருஷ கணக்குல சொன்னவர் அப்புறம் மாச கணக்குல சொல்லி, மாச கணக்குல சொன்னவர் நாள் கணக்குல சொல்லி, இப்போ இந்த பாட்டு சொல்ற கணக்குப்படி பார்க்கும்போது வாழ்நாள் இப்படி சுருக்கி சுருக்கி சொல்லிட்டாருன்னு பயந்துடக்கூடாது. குருநாதருடைய திருவடியை பிடிச்சி யோகத்துக்குள்ள வரணும்ன்றதுனால கடைசியா அந்த 3 பாடல்களை சொல்லியிருந்தேன், 4 பாடல்ல. ஆனா அதையும் மிஞ்சி வாழ்க்கையில மிகப்பெரிய மிராக்கள் நடக்கணும்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் மாதிரி பக்தி வைக்கணும். சாமியை தோழமையோடு பார்த்து வினைகளை அறுத்து எம்பெருமானுடைய சொத்தாகவே நாம் மாற வேண்டும் அப்படின்றதுக்கு அடையாளம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தென் திசை உய்ய வந்த அந்த சுவாமி தான், சுந்தரமூர்த்தி சுவாமி தான் நம்முடைய சிவனடியாரனுக்கு குலதெய்வம்னு ஓதுவார் அவர்கள் சொல்லுவார்கள். எப்படிலாம் சாமிகிட்ட கேட்கணுன்ற மொத்தத்தையும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டார். அதனால அவரையே நம்ம அதை விட ஒரு வேதம் எதுவுமே இல்லை. இந்த உயிர் ஜீவான்மாவாக இருக்கக்கூடிய இந்த உயிர் பரமான்மாவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அடைவதற்கு, சிவத்தை அடைவதற்கு இந்த ஜீவன் படுகிற அவஸ்தையை அப்படியே வெட்ட வெளிச்சமாக புடம்போட்டு காட்டுறதுனால அந்த பக்தி நெறி அறிவித்து முக்தி நெறியும் தெரிஞ்சுக்கணும், வாசியோகமும் தெரிஞ்சுக்கணும், பக்தி நெறியும் வேணும். இறைவனை அடையக்கூடிய தந்திரம் வேணும். அதாவது பக்தி, மூட பக்தி, முட்டாள்தனமாவும் இருக்கக்கூடாது. ஆனா முட்டாள்தனமாக இருந்தாலும் அது பக்தியினுடைய உச்சமா கூட பார்க்கலாம். அப்போ முக்தி நெறி மூட நம்பிக்கை இல்லாம அது நெறிய உடனே எப்படி இறைவனுடைய திருவடி அடையிறதுன்னு அதையும் நம்ம கத்துக்கணும். பிறகு பக்தி நெறி, அப்புறம் பணிவு பக்தி வேணும். சித்தம்பலம் அறிவிக்கிற அந்த 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 ஒரு விஷயம், அந்த மும்மலத்தையும் அறுக்கக்கூடிய ஆற்றல் சாமி தான் தருவார். அப்புறம் விடுதலை தான், மனசால விடுதலை, உடம்பால விடுதலை, அப்புறம் மனசால விடுதலை, அப்புறம் உயிரால் விடுதலை. அவ்வளவுதான். இன்னொரு முறை இந்த பாட்டை பார்த்துடலாம். காட்டலுமாகும் கலந்திரு பத்தேழில், காட்டலுமாகும் கலந்திடும் ஒன்றென, காட்டலுமாகும் கலந்திருபத்தெட்டில், காட்டலுமாகும் கலந்திரைந்தே. அவ்வளவுதான். 27 நாள் இடது நாசில ஓடிச்சுன்னா அந்த உயிர் வந்து 1 மாசம் தான் உயிர் வாழும். அதே 28 நாள் ஓடிச்சுன்னா 10 நாள் தான் உயிர் வாழுன்றத உடைச்சு சொல்லிட்டாங்க. இதை வந்து பாசிட்டிவா சொல்லணும்னா 27 நாள் தவத்துல உட்காந்தீங்கன்னா பொரு நடுவுலயே ஆடாம அசையாம பழக்கப்படுத்திட்டுன்னா 1 மாசத்துல சாமியோட திருவடியை நீ அடைஞ்சிடலாம் வாழும்போது. அது 28 நாள் உட்காந்தீங்கன்னா 10 நாள்லயே சாமி உனக்கு எல்லா காட்சியும் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாவும் பேசிக்கலாம், நெகட்டிவாவும் பேசலாம், பாசிட்டிவாவும் பேசலாம். எப்படி? எதிர்மறையாகவும் பேசலாம், நேர்மறையாகவும் பேசலாம். அப்ப நேர்மறையை நம்ம விதைப்போம். சரியா? அந்த வகையில இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, பக்தியாலும் முக்தியாலும் முக்தி நெறியாலும் பக்தி நெறியாலும் எம்பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்கிற உதாரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயாவுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, இந்த திருமந்திரத்தை நம்ம கழித்த திருமூல நாயனருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி நாம் நிகழ்ச்சியை இறுதி நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெகளாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 6 மணிக்கு, இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 போன்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெருமையினை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்னையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. ஓம் நமச்சிவாய.